எந்த சமூகத்திலும் மருத்துவர்கள் ஒரு விசேடமான இடத்தை பெறுகிறார்கள். அவர்கள் வெறும் ஒரு தொழில்முறை குழுவாக அல்ல, மனித உயிர்களின் பாதுகாவலர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள். அதனால்தான் மருத்துவர்களின் செயல்பாடுகள் எப்போதும் நெறி, மனிதாபிமானம், சமூக பொறுப்பு என்ற அடிப்படையில் மதிப்பிடப்படுகின்றன. இன்றைய சூழலில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை ஒரு சாதாரண தொழில்சார் விவகாரமாக மட்டுமே பார்க்க முடியாததாக உள்ளது. குறிப்பாக GMOAவின் சில தலைவர்கள் மருத்துவ சமூகத்தின் உண்மையான பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்துவதற்கு பதிலாக தங்களின் அரசியல் தேவைகளுக்காக மருத்துவர்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு தீவிரமாக முன்வைக்கப்படுகிறது. இது மருத்துவர்களின் மரியாதைக்கும் மக்களுடன் அவர்களுக்குள்ள நம்பிக்கைக்கும் நேரடியான அச்சுறுத்தலாக உள்ளது. மிக முக்கியமாக அரசு எந்த போராட்டமும் இன்றி சம்பள உயர்வை வழங்கியுள்ள நிலையிலும் மக்களை கடுமையாக பாதிக்கும் வேலை நிறுத்தங்களை முன்னெடுக்க தயாராக இருப்பது கவலைக்குரியது. நோயாளிகளை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கவும் சமூகத்தில் அச்சத்தை உருவாக்கவும் தயங்காத இந்த அணுகுமுறை, இது உண்மையில் தொழில்சார் போராட்டமா அல்லது அரசியல் அழுத்தத்திற்கான கருவியா என்ற கேள்வியை இயல்பாகவே எழுப்புகிறது. முற்போக்கான மருத்துவர்கள் இத்தகைய தலைமைகளுடன் நின்று மக்கள் மீது தாக்கம் ஏற்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கக்கூடாது. நிட்வா புயலுக்கு பிறகு மருத்துவர்கள் செய்த சேவை மறுக்க முடியாதது. சீர்குலைந்த சுகாதார அமைப்புகளுக்கிடையிலும் வளங்களின் பற்றாக்குறையிலும் அவர்கள் சிறப்பாக பணியாற்றினர். நீண்ட காலமாக மோசமான சுகாதார அமைப்புகளால் அவர்கள் துன்பப்பட்டதும் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் அந்த பேரிடராலும் அதற்கு முன்பிருந்த அமைப்பு குறைபாடுகளாலும் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்கள், அரச ஊழியர்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்துறைகளும் நீண்டகால பிரச்சனைகளையும் புயலுக்கு பிறகு உருவான புதிய சவால்களையும் எதிர்கொண்டு வருகின்றன. இந்த பொதுவான வலியை புரிந்து கொள்ளாமல் தனித்துறை கோரிக்கைகளுக்காக சமூகத்தை முடக்குவது நியாயமல்ல. இன்றைய காலகட்டம் அரசு மற்றும் மக்கள் ஒன்றிணைந்து கடந்த ஆட்சிகளால் நாட்டுக்கு ஏற்பட்ட நீண்டகால சேதங்களை சரி செய்ய முயற்சிக்கும் ஒரு முக்கியமான கட்டமாகும். இந்த மீட்பு மற்றும் மறுகட்டுமான பயணத்தில் முற்போக்கான மருத்துவர்கள் மக்களுடன் இணைந்து நிற்க வேண்டும். நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய நேரத்தில் குறிப்பிட்ட வசதிகள் வழங்கப்படாவிட்டால் நாட்டை விட்டு வெளியேறுவோம் என்ற மிரட்டல் மொழி ஒரு பொறுப்புள்ள சமூக தலைமைக்கு உரியதல்ல. மருத்துவம் என்பது சேவையும் அர்ப்பணிப்பும் அடிப்படையாக கொண்ட ஒரு துறை. அதை அரசியல் லாபத்திற்கான கருவியாக மாற்ற முயற்சிக்கும் எந்த தலைமையுடனும் முற்போக்கான மருத்துவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளக்கூடாது. மனித உயிர்களை பாதிக்கும் வேலை நிறுத்தங்களை சாதாரண தொழிற்சங்க நடவடிக்கையாக நியாயப்படுத்த முடியாது. இந்த நேரத்தில் வரலாறும் சமூகமும் கவனமாக பார்த்து கொண்டிருக்கின்றன. மக்கள் பக்கமும் நாட்டின் மறுகட்டுமான பக்கமும் நிற்பதே இந்த காலகட்டத்தில் ஒரு உண்மையான முற்போக்கான மருத்துவரின் பாதை.